போயிட்டு மீண்டும் வருகிறார். ஆகவே பொறுப்புகளை கொடுத்த மனிதர்களை அழைத்து அவர் நீங்கள் கணக்கு ஒப்புவீங்கள் என்று கேட்கிற போது ஒவ்வொருத்தரும் வந்து நான் என்ன சொல்றேன், 10 வாங்கினேன் அதை 20 மாற்றினேன், நான் 5 வாங்கினேன் அது 10 மாற்றினேன், நான் 2 வாங்கினேன் அது 4 மாற்றினேன். எல்லோரும் வந்து தன்னுடைய கணக்குகளை ஒப்புவிக்கிறார். எல்லோரும் வந்து அந்த வெளிப்படைத்தன்மையை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் ஒருவன் மாத்திரம் என்ன செய்கிறார்? கொடுத்ததை நான் மறைத்து வைத்தேன், நான் புதைத்து வைத்தேன். ஏனென்றால் நீர் கடினமுள்ள மனிதர் என்று நான் அறிவேன், விதைக்காத இடத்திலே நீர் அறுக்கிறவர் என்பதை நான் அறிவேன். ஆகவே ஒரு ஆரம்பத்திலேயே ஒரு தவறான கண்ணோட்டம், ஆரம்பத்திலே ஒரு கசப்பு, ஆரம்பத்திலேயே ஒரு விரோதம், ஆரம்பத்திலேயே ஒரு மனஸ்தாபம். அதனால நாயா இதை பெருக்கணும், நாயா ஊழியம் செய்யணும், நாயா கீழ்ப்படியணும், நாயா இதை பெருக்கணும் என்ற இந்த மனப்பான்மையினாலே அதை புதைத்து வைக்கின்றார், அதை புதைத்து வைக்கின்றார். ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. அதை இன்னும் பெருக்கணும் என்ற உடல் உழைப்பை கொடுக்க வேண்டும், அர்ப்பணிப்பை கொடுக்க வேண்டும் என்ற ஆவல் அவனிடத்தில் இல்லை. அதனால அவரை பார்த்து சொல்லுகிறார், அதை பேங்க்ல போட்டிருந்தாது அது என்ன செஞ்சிருக்கோம், வட்டியாவது வந்திருக்கும், இல்ல வட்டியாவது கொண்டிருந்தாலும் அது ஒரு பெரிய பலகீர் இருக்கும். நான் இப்படிப்பட்ட மனிதர் உள்ளவர் என்று உனக்கு நல்லா தெரியுமே, அப்ப நீ எவ்வளவு கடின உழைப்பாளியா இருந்திருக்கணும், எவ்வளவு நீ பொறுப்புள்ளவனாக இருந்திருக்கணும், எவ்வளவு நீ உத்தரவாத உள்ளவனாக இருந்திருக்கணும். என்னை பற்றி முழுமையாய் அறிந்து நான் எப்படிப்பட்டவர் என்பதை எல்லாவற்றையும் தெரிந்து கூட நீ அதை புதைத்து வைத்திருக்கிறாய். அதனாலதான் 10 20 ஆக்குறவங்க, 5 10 ஆக்குறவங்க, 2 4 ஆக்குறவங்க பார்த்து சொல்றாரு, உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தபடியினால் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் மாற்றுகிறேன், அநேகத்தின் மேல் அதிகாரியாய் மாற்றுகிறேன். ஆனா புதைத்து வைத்தவன் ஒரு தண்டனைக்குள்ளாக, ஒரு சாபத்துக்குள்ளாக, ஒரு அழிவுக்குள்ளாக அந்த பொறுப்பில் இருந்தோம், அந்த அன்பில் இருந்தோம், அந்த உறவில் இருந்தோம் அவன் வெளியேற்றப்படுகின்றார். இதற்கு உதாரணம் என்ன தெரியுமா? அனீனா சபீரா ஆண்டுடைய சமூகத்துல வந்து எல்லோரும் காணிக்கையை கொடுக்கிறார், தன்னுடைய செல்வத்தை விட்டு, தன்னுடைய பொருட்களை விட்டு எல்லாத்தையும் முழுமையா கொடுக்கிறார். ஆனா அனீனா சபீராரு ஒரு பகுதியை யோசிச்சுக்கிறார், எடுத்து ஒழித்து வைத்துக் கொள்கிறார். ஆனா கடவுளுடைய சமூகத்துல வந்து துணிகரமாய் போய் சொல்லுகிறார், துணிகரமாய் ஏமாற்றுகிறார், கடவுளை ஏமாத்துறார், கடவுளுடைய ஊழியக்காரனை ஏமாத்துறார். நடந்தது என்ன? அதே இடத்திலே அவர்கள் மறித்து போகிறார்கள். அதுவே துணிகரம், சட்டத்தை மீறுதல், பொறுப்பிலிருந்து அதை உதாசீனமாக செய்வது எல்லாமே பேர் அழிவுகளையும் கடவுளுடைய உறவில் இருந்தோம், கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்தோம் நம்ம வெளியே எடுத்துப்போம். ஆகவே எப்பொழுதும் ஆண்டவருக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க, வெளித்தனம் சரியா வெளிப்படைத்தன்மை உள்ளவர்களாக இருக்கும், கணக்கு புரிந்தவர்களாக இருக்கும். அதனாலதான் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிற போது ஒருவரும் உன்னை குற்றம் சாட்டாதபடிக்கு நீ உண்மை உள்ளவனாயிரு, நல்ல போர்ச்சேவகனாக இரு, தீங்கு அனுபவி, யாரோட ஒரு விதத்திலும் சரி, சரீரபுராமோ சரி, ஆவியிலும் சரி,
பொருளாதாரத்திலையும் சரி, விசுவாசத்திலையும் சரி, பரிசுத்திலும் எதிலையும் உள்ள ஒருவரை என்ன செய்யக்கூடாது? உன்னை குற்றம் சாட்டக்கூடாது. ஆகவே நல்ல புருஷர்களாக இருங்கள். ஆகவே உக்ரானத்துவம் என்பது வெளிப்படைத்தன்மை உள்ளவர்களாகவும் கணக்கு ஒப்புக்கிறவர்களாகவும் ஆண்டவருக்கு ஏற்றவர்களாகவும் நாம் இருக்கிறோம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் எதிர்பார்க்கிறார். நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பொருள், நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற செல்வம், நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள், நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற திருச்சபை, நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற உறவுகளை நாம் எப்படி பேணி பாதுகாத்திருக்கிறோம், எப்படி அந்த உறவுகளை வலுப்படுத்துகின்றோம், எப்படி கடவுளுக்கு ஏற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்திப்போம். கடவுள் நம்மை அனைவரையும் ஆசீர்வதிப்பதாக.